திருவண்ணாமலை நகரில் உள்ள பல்வேறு பழமண்டிகளில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 1000 கிலோ பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நகரில் உள்ள பழமண்டிகளில் விற்கப்படும் பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேரடி வீதி, திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 500 கிலோ மாம்பழம் மற்றும் 500 கிலோ வாழைப்பழம் பறிமுதல் செய்யப்பட்டன. பேருந்தில் சில்லறை கேட்டதற்காக நடத்துனர் தரக்குறைவாக பேசியதாக முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்த இளைஞரை தொலைபேசியில் அழைத்து அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் கடந்த 13ஆம் தேதி தடம் எண் 91R பேருந்தில் தாம்பரத்திலிருந்து கொளத்தூருக்கு சென்றார். அப்போது நடத்துனரிடம் டிக்கெட்டுக்கு கொடுத்த பணத்திற்கான மீதி சில்லறை கேட்டபோது அவர் தரக்குறைவாக பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் சரவணன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தார். போடா வாடா பேசுறேன். உன் பேர் என்னது? பேர் என்னது? போடா வாடா பேசுறேன். இதையடுத்து சரவணனை தொலைபேசியில் அழைத்த முதலமைச்சர் தனிப்பிரிவு அதிகாரிகள் நடத்துனரை அழைத்து கண்டித்ததாகவும் இனி இதுபோல நடக்காது என்றும் உறுதியளித்தனர். ஒரு நாள் பஸ்ல வண்டி சர்வீஸ் விட்டு வராங்க. நான் எவ்வளோ வரும்னு எனக்கு என்ன தெரியும்? ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், பிஎம்சில கம்ப்ளீட் ஒன்று போட்டிருக்கீங்க. ஆமா சார். 13 வண்டியில டிராவல் பண்ணதாவும் சில்லறை இல்லாததுக்கு கண்டக்டர் மரியாதை குறைவா பேசுறது கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்க. ஆமா சார். கண்டக்டர் வந்தாரு, கூட்டு விசாரிச்சோம், சத்தம் போட்டிருக்கோம் சார். சரி ஓகே சார். டியூட்டி ஸ்டாப் பண்ணி வர வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. எந்த பையனையும் மரியாதை குறைவா பேசக்கூடாது, வாடா போடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? எங்க ஐயர் ஆபீஸ்ல சண்டை போட்டிருக்காங்க. சரிங்களா சார்? ஓகே சார். சத்தம் போட்டிருக்காங்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி இவரு பிஹேவ் பண்ண மாட்டாரு சார். சரிங்களா? சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். இவருக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார்.